ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஸ்டா. இப்போ நாம் என்ன குரல் பார்க்க போகிறோம்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற குரலை தாங்க. இந்த குரலோட அர்த்தம் என்னன்னா, அன்பரின் மனமாகிய மலர் மீது இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவரின் புகழ் இப்பூமியில் நெடுங்காலம் நீடித்து வாழும் அப்படிங்கிறது தாங்க. நாம் இப்போ இந்த குரல் நமக்கு உணர்த்துற உண்மையை மகாகவி காளிதாசர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற, இன்னைக்கும் பலரால புகழ்ந்து பேசப்படுற ஒரு புலவரோட கதையின் மூலமா பார்ப்போம். இவர் 6 மாத குழந்தையாக இருந்தபோது தன் பெற்றோரை இழந்த காரணத்தினால் ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்த ஒருவரால் எடுத்து வந்து வளர்க்கப்படுகிறார். அவருக்கு எந்த விதமான பள்ளி படிப்புமே இல்லை. அந்த நேரத்தில் பீம சுக்லா என்ற மன்னர் தனது மகள் வசந்தி தனது நீதிமன்றத்தின் சிறந்த அறிஞரான வராருச்சியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவரது மகளோ தன் தந்தையின் விருப்பத்தை மறுத்து, தான் வராருச்சியை விட பெரிய அறிஞர் என்றும் தன்னை விட அறிஞராக இருக்கும் ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கூறிவிட்டார். வராருச்சி இதனால் இளவரசி வசந்தாவின் மீது மிகுந்த கோபமடைந்து இளவரசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்கிடையில் தத்துவம் மற்றும் ஆன்மீகவாதத்தில் இளவரசி வசந்தியை தோற்கடிப்பவரே இளவரசியாரை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவராக அறிவிக்கப்படுவார் என்று நாடு முழுவதும் பறைசாற்றப்பட்டது. பல சிறந்த அறிஞர்களும் வல்லுநர்களும் புலவர்களும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் இளவரசியால் தோற்கடிக்கப்பட்டு மோசமாக அவமானப்படுத்தப்பட்டனர். இதனால் கோபம் கொண்ட அறிஞர்கள் தங்களுக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பதிலடி கொடுக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு நாள் ராஜாவின் மந்திரி ஒருவர் ஒரு காட்டில் இடையர் குல இளைஞன் ஒருவன் ஒரு மரத்தின் கிளை மேல் உட்கார்ந்து கொண்டு அதன் கிளைகளை தன் கோடாரி மூலம் தானும் விழுந்து விடுவோம் என்ற எண்ணம் கூட சிறிதும் இல்லாமல் மரத்தின் மேல் இருந்து கொண்டே வெட்ட முயன்றதை கண்டார். அந்த மந்திரிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவர் தனக்குள், என்ன மாதிரியான முட்டாள் இவன், இந்த இளைஞன்தான் வசந்திக்கு பாடம் கற்பிக்க சரியான ஆள் என்று நினைத்து கொண்டார். அமைச்சர் அவ்விளைஞனை தலைநகருக்கு அழைத்து வந்து அந்த நிகழ்வை வராருச்சியிடம் கூறுகிறார். வராருச்சிக்கும் இளவரசியால் தோற்கடிக்கப்பட்ட அறிஞர்களுக்கும் ஒரு அற்புதமான யோசனை தோன்றுகிறது. அவர்கள், நாம் இளவரசியை ஏன் தந்திரத்தால் தோற்கடிக்க கூடாது? இந்த இளைஞனை ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று நாம் இளவரசியிடம் அறிமுகப்படுத்துவோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த இணையற்ற முட்டாள் கூட இளவரசியை வாதத்தில் தோற்கடித்தாலும் தோற்கடிக்கலாம் என்று கூறி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். எனவே அவர்கள் அவருக்கு மிகவும் சுவையான உணவினை கொடுத்து, நல்ல உடைகள் மற்றும் தலைப்பாகையை கொடுத்து அதை அணிந்து கொள்ள வலியுறுத்தினர். இப்போது அந்த இளைஞன் பார்ப்பதற்கு ஒரு உண்மையான அறிஞர் போலவே இருக்கிறார். பின்னர் அவர்கள் அவரை நகரத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு அறிவுரை கூறுகின்றனர். என்ன அறிவுரை கூறுகின்றனர்? இளைஞரே, நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உங்களை இளவரசியிடம் அழைத்து செல்ல போகிறோம். அது மட்டுமல்ல, இளவரசி அரசவையில் வைத்து உங்களிடம் சில பல கேள்விகள் கேட்பார். அப்படி அவர் கேள்விகளை கேட்கும் போதெல்லாம் வெறும் சைகைகளையே உங்கள் பதிலாக தர வேண்டும் என்று கூறினர். அந்த இளைஞனும் அறிஞர்களும் அரண்மனைக்குள் நுழைந்து இளவரசியிடம் இளைஞனை காட்டி, இவர் ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்றும் தாங்கள் நடத்தும் போட்டியில் இவர் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கின்றனர். இளவரசி அதை ஏற்று அந்த இளைஞனிடம் கேள்விகளை கேட்க தொடங்குகிறார்.
இளவரசி இளைஞனை நோக்கி ஒரு விரலை காட்டுகிறார். இளைஞனுக்கு இதன் அர்த்தம் எதுவும் தெரியாது. ஆனால் அறிஞர்களின் அறிவுரைப்படி அவளுக்கு 2 விரல்களை காட்ட அறிஞர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை அந்த சைகைக்கு கூறுகிறார்கள். அதுபோல இளவரசி அவனிடம் மேலும் பல கேள்விகளை கேட்கிறார். அந்த இளைஞன் அவன் மனதில் தோன்றுகின்றபடி சைகைகளாலேயே பதிலளிக்கிறான். ஒவ்வொரு சைகைக்கும் புத்திசாலி அறிஞர்கள் மிகச் சிறப்பான விளக்கங்களை அளிக்கின்றனர். இளவரசி இந்த பதில்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் இந்த பெரிய அறிஞரை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் என்றும் கூறினார். இவ்வளவு பெரிய அறிஞரை தன்னிடம் அறிமுகப்படுத்தியதற்காக இளவரசியிடமிருந்து மற்ற அறிஞர்கள் தாராளமாக பரிசுகளை பெற்றுக்கொண்டனர். திருமணமும் கோலாகலமாக நடந்தது. இளவரசி வசந்திக்கு வெகு விரைவிலேயே அந்த இளைஞன் ஒரு அறிவாளி இல்லை என்ற உண்மையும் அறிஞர்கள் தன்னை ஏமாற்றி விட்டனர் என்ற உண்மையும் தெரிய வந்தது. இது இளவரசியை மிகுந்த வருத்தமடைய வைத்தது. சிறு வயதிலிருந்தே காளி தேவியின் மீது மிகுந்த பக்தியுடையவராக இருந்ததால் இளவரசி காளி தேவியின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டு தன் கணவனிடம் காளி தேவியின் கோயிலுக்கு சென்று மனமுருக வேண்டிக் கொண்டு காளி தேவியின் அருளை நேரில் பெறாமல் அரண்மனைக்குள் திரும்பக்கூடாது என்று வலியுறுத்தினார். இளவரசியின் வருத்தத்தையும் கோபத்தையும் கண்ட அந்த இளைஞன் காளி கோயிலுக்குள் சென்று மனமுருக வேண்டினார். இருப்பினும் அவரால் காளி தேவியின் அருளை முழுதாக பெற முடியவில்லை. இறுதியாக மனமுடைந்த இளைஞன் தன்னை காளி அன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் தன்னுயிரை தியாகம் செய்வேன் என்று காளி முன் ஆணையிட்டு அதை நிறைவேற்றவும் துணிந்தார். அவரின் பக்தியை கண்டு மனமுருகிய காளித்தாய் அவர் முன் தோன்றி அவரது நாவில் தன் சூலாயுதத்தால் மிகவும் இரகசியமான மந்திர எழுத்துக்களை எழுதி அவரை ஆசீர்வதித்தார். தேவியின் அருளால் அவர் மிகச்சிறந்த புலமை பெற்றவராக மாறினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு பசு மேய்ப்பவனான அந்த இளைஞன் காளியின் பக்தர் என்று பொருள் கொள்ளும்படி காளிதாசர் என அனைவராலும் அழைக்கப்பட்டார். தாசர் என்றால் பக்தர் அல்லது அடிமை என்று பொருள். அவர் தாய் காளியிடம் இருந்து ஞான ஒளியை பெற்றதால் அவரை காளிதாசர், அதாவது காளி தேவியின் பக்தன் என்று பொருள்பட அவ்வாறு அழைத்தனர். அவரது இந்த மாற்றத்தால் அவரது மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். குழந்தை பருவம் முதல் தான் வணங்கிய காளி அன்னை தன்னை கைவிடவில்லை என்று தன் நன்றியை அன்னைக்கு தெரிவித்தார். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் பெரும் புகழுடனும் வாழ்ந்தனர். இவர் பல புகழ்பெற்ற இலக்கிய படைப்புகளான சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம் மற்றும் இது போன்ற பல படைப்புகளை உருவாக்கியவர். காளி தேவியின் திருவடிகளை இளவரசியும் இறுதி வரை விடவில்லை. தனக்கு அருள் புரியும் வரை காளிதாசரும் அன்னையின் திருவடிகளை விடவில்லை. இருவரும் கடவுளின் மேல் கொண்டிருந்த பற்றே இன்று இவர்களின் புகழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்பரின் மனமாகிய மலர் மீது இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவரின் புகழ் இப்பூமியில் நெடுங்காலம் நீடித்து வாழும் அப்படிங்கிறது தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் இன்ஸ்டா. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.